திட்டமிட்டு குறிப்பிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை அங்கே வந்து அசிங்கப்பட்டதுனால நான் ஒன்றும் சலைச்சவன் கிடையாது, நானும் வந்து ஒரு டாப் ஹீரோ தான், எனக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், இதே இடத்துல நான் வீடு கட்டுறேன் பாருங்க அப்படின்னு கட்டினது தான் அதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு. நீங்கள் அந்த காலகட்டங்களில் தனுஷ் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு பாதி வீடு முடிச்சிருப்பார், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபைனான்சியல் நெருக்கடி ஏற்படும். நீங்கள் வந்து அந்த காலத்துலேயே சொன்னாங்க இல்லைங்களா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. இப்போ பாதியிலே அந்த இது நிற்கும் பொழுது தான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு, ஒரு பட நிறுவனத்துக்கு நான் பேர் சொல்ல, தனுஷ் காலேஜ் கிடைச்சாச்சு. அவரோட சம்பளத்தில் பெரும்பகுதியை குறைச்சிக்கிட்டு, எனக்கு இப்போ காசு தேவைப்படுது சார், ஒரு வீட்டில் கையை வச்சுட்டேன், நீங்கள் வந்து 6 படத்துக்கு நான் கால் ஷீட் கொடுத்துட்றேன், நீங்கள் ஆனால் ஏகதமாக ஒரே செட்டில்மெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கொடுத்து தான் அந்த ஃபினிஷ் பண்ணி இதுவானது. கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடல, மகன்களை கூட இது பண்ணல. அந்த கோபம் தன் அப்பாவை விட, எங்கள் அப்பாவை விட நீங்கள் என்ன அந்தளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு ஒரு மகளுக்கான கோபம்.